ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான். சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்கும். நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், வெஜிடபிள்ஸ் நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். இல்லை பட்டாணி மட்டும் மிஸ்ஸிங், நீங்கள் வேணும்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ், ஸ்டார் பூ, இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நிறையவும், தக்காளி வந்து கொஞ்சமாகவும் எடுத்து வச்சுருக்கேன். குவான்டிட்டினா 4 பெரிய ஆனியன், 4 சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா. மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர், அப்புறம் சால்ட்டு, சில்லி பவுடர், தனியாக இருக்கிற வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், லெமன், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அந்த வெங்காயம் வதக்கும்போது பிரியாணிலையும் போடுவோம். அதனால் இது தேவைக்கேற்ற போட்டு உப்பு காரம் எல்லாம் இதில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால இதை இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய குக்கர், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், நான் இதில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர்றதுக்காக. இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா நெய் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குக்கர் வந்து திருப்பி மூடிடுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து சாஃப்டாக நல்லா வதங்கி வரும். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம புதினா, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு, காரம் பத்தலை அப்படின்னா போட்டுட்டு தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீன் மேக்கர் ஆட் பண்ணுங்கள். அந்த சோயா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு, காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்து கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து லெமன் பிழிஞ்சிருங்க. லெமன் பிழிஞ்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு நல்லா கொதி வந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து வெந்து வரும்போது மூடி கரெக்டாக சிம்மில் வச்சு விசில் போட்டு 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு சூப்பராக ஒரு வெஜ் பிரியாணி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து புடலங்காவோட ஃப்ரை தான். இதோட இது வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.